அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஷாலோம். ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் அன்பர் ஜெபக்குழு மூலியமாக நாம் ஆண்டவருடைய அங்க மகத்துவங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று கூட நாம் பார்க்கக்கூடிய ஆத்மநேசரின் அங்கம் விழா. இந்த விழா பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் பார்ப்போமா? 34 யோவான் 19:34-35. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவர் ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவுடன் காட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்கிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். 34-35. இந்த விழால போர் சேவகர் என்ன பண்றாரு? ஈட்டியால குத்திடுறாரு. குத்தும்போது ரத்தமும் தண்ணீரும் கலந்து வெளியே வருகிறது. அப்போ ஆண்டவரோட கடைசி ரத்தம் தண்ணீர் ரெண்டும் கலந்து வெளியில வருது. உயிர் போகும் தருவாயில் அந்த விழாவில் எத்தனையோ பாடுகள். முதல் நாள் இரவிலிருந்தே அடி, சாட்டையால் அடி, கிரீடம், ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனாலும் அந்த நிமிஷம் அந்த விழாவிலையும் குத்தி பார்க்குறாங்க. ஒரு உயிரோட இருக்கிறாரா, இறந்து போயிட்டாரான்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்கும்போது ரத்தமும் தண்ணீரும் கலந்து வருது. வேதனை. அப்போ முதல் நாளாகிய அன்றைய தினம், வாரத்தின் முதல் நாள், அப்போ சாயங்கால வேளையில சீடர்கள்லாம் ஒரு இடத்துல கூடி இருந்தாங்க பயத்தோட. ஏன்னா அவரோட இருந்தவங்களாம் எங்கன்னு தேடி கஷ்டம் கொடுத்துருவாங்களோன்னு எல்லாரும் பயத்தோட ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி ஒளிந்து கொண்டு இருக்கும்போது யூதர்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. போய் ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏசப்பா அந்த இடத்துல நடுவுல நிற்கிறார். உங்க எல்லாருக்கும் சமாதானம் என்றார். சொல்லிட்டு அவருடைய விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். இயேசு கிறிஸ்து வரும்போது தோமா அந்த இடத்துல இல்லை. தோமா ரொம்ப சிறப்பு பெற்றவர் இல்லையா? தமிழ்நாட்டிற்கு வந்தவர். செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல தான் அவரு இருந்தார். சோ தோமா அன்னைக்கு இல்லை. அப்போ இயேசுசாமி போயிட்டாரு. மற்றவர்களும் சொல்றாங்க இப்படி வந்தாரு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தோமா சொல்றாரு, நான் நம்ப மாட்டேன், என்னோட கைய அவரோட விழாவில போட்டாலே நானே நம்ப மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப மறுபடியும் 8 நாள் கழிச்சு கர்த்தர் வர்றாரு. சீடர்களோட நடுவே இறங்குறார். இறங்கும் போது தோமா அவருடைய கையில விழாவில போடுறார் கைய. அப்ப ஏசப்பா சொல்றாரு, அவிசுவாசமா இராதே, விசுவாசமா இரு அப்படின்னு சொல்றாரு. நமக்கு கூட இது ஒரு பாடம். அவிசுவாசமா நம்ம ஒரு நாள் கூட ஜெபிக்க கூடாது. ஏசப்பா தருவார், எனக்கு ஜெபத்துல எதை கேட்டாலும் கொடுப்பார் என்ற விசுவாச அறிக்கையோட நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அவிசுவாசமா நம்ம இருக்கவே கூடாது. அப்போ அடுத்தது என்ன பண்றாங்க? இயேசு இறந்து விட்டார் என்று அவரோட காலை முறிக்காம விட்டுட்டாங்க. ஆனா அவர் கூட தொங்கின 2 கல்வர்களோட கால்கள் முறிக்கப்படவில்லை. ஏன்? இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு முறிக்காமலே இவரோட காலையும் விட்டுட்டாங்க. அப்போ அவரோட விழாவில குத்தி பார்த்த போது ரத்தமும் தண்ணீரும் வந்தது. நான் தேவனுடைய கோபத்திற்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஏனென்றால் இயேசு சாமிக்கு அந்த விழால இருந்து ஒழுகின அந்த ரத்தமும் தண்ணீரும் என் மேலேயும் விழுந்து தேவனுடைய கோப கண்ணியிலிருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன் இல்லைங்களா? அவருடைய விழால இருந்து விழுந்த அந்த தண்ணீரும் ரத்தமும் நம்ம மேலேயும் விழுந்து நம்முடைய பாவமெல்லாம் அகற்றப்பட்டு நம்ம அழுக்கெல்லாம் எடுத்து போட்டு நாமளும்
அவருடைய பிள்ளைகளா மாற்றப்பட்டோம். இந்த நாகமான் என்ன பண்ணாரு? குஷ்டரோகத்திற்காக 7 முறை யோர்தான்ல முழுகினார். முழுகி சுகம் பெற்றார். ஆனா நான் ஒரே ஒரு தரம் முழுமையா இரட்சகருடைய விழாவின் காயத்துல எவ்வளவு அகலம் ஆழமா இருக்கிறதோ என் பாவமும் அவ்வளவு அகலமும் ஆழமா இருக்கு. நான் இரட்சகரை வேதனைப்படுத்திட்டு இருந்தேன். ஆனா இப்போ பாவியாகிய நான் என்னாலும் தங்கியிருக்கும்படி அவருடைய என் பாவத்தெல்லாம் கழுவி அவருடைய விழாவில் இருந்து விழுகிற அந்த ரத்தமும் தண்ணீரும் என்ன சுகப்படுத்துறது. அப்பா, நான் விசுவாசமா ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது ராஜா. உம்முடைய விழாவுல என் கைய போடுறேன். இனிமே நான் அவிசுவாசமா இருக்கக்கூடாது. விசுவாசத்தோட தான் நான் ஆண்டவரை தேடணும். நீர் எனக்கு கிருபை பாராட்டுங்க. முதலாம் ஆதாம்ல இருந்து அவரோட விழாவுல இருந்துதான் அவருடைய ஆதாமோட மனைவி ஏவாள உருவாக்குனாரு இல்லையா? அப்படிதான் எலும்புல இருந்து அவரு ஏவாளை உருவாக்குறாரு. நமக்கு கூட அவரோட விழாவில இருந்தும் ஜலத்தாலும் ரத்தத்தாலும் திருச்சபையான மனவாட்டிய நம்மளை உருவாக்குறாரு. எப்படி ஆதாம் விழாவில இருந்து ஏவாளை உருவாக்குனாரோ நம்மையும் அவருடைய ரத்தத்தாலும் ஜலத்தாலையும் நமக்கும் திருச்சபைங்கிற மனவாட்டியாக நம்ம உருவாக்குறாரு. நம்முடைய கர்த்தரை நம்ம ஒரு நாளும் அவிசுவாசமா பார்க்க கூடாது, அவிசுவாசமா நினைக்க கூடாது. விசுவாசத்தோட நம்ம அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்மை அணைத்து முத்தமிட்டு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார். ஒரு நிமிடம் நம்மை நாமே ஆராய்ந்து கண்களை மூடி அவரை தேடுவோம், தாழ்த்துவோம். ஆம் கர்த்தாவே, அப்பா, நாங்கள் அவிசுவாசமாக இருக்கக்கூடாது ராஜா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த பாடுகளை எல்லாம் அனுபவித்து அப்பா 3ஆம் நாள் உயிரோடு இருந்து எங்களுக்காக பிதாவின் வலது பரிசுல உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. நிச்சயமாக எங்களுக்கு எந்தவித கஷ்டம் போராட்டங்கள் எதுவும் வராதபடிக்கு நீர் எங்களை ஆட்கொண்டிருக்கிறீரப்பா. பாவிகளான எங்களை கர்த்தாவே நீ நேசித்திருக்கிறேன். உம்முடைய ரத்தமும் சலமும் எங்களை சுத்தப்படுத்தி இருக்கிறது ராஜா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு நாளும் விசுவாசத்தில் பின்வாங்காம என் தேவன் உயிரோடு இருக்கிறவர், எனக்காக மரித்தவர், என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று எனக்காக மரித்தவர், என் பாவங்களெல்லாம் கழுவ வேண்டும் என்று மரித்தவர் 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்று என்னை அணைத்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஏசப்பா, என்னோட கூட இருக்க என்னை பலப்படுத்துங்க. என் பாவங்களையா கழுவி விசுவாசம் உள்ள மகளாக நான் இருக்க கிருபை பாராட்டுங்க. தேங்க்யூ லார்ட். எனக்கு இப்படிப்பட்ட கிருபை நீ கொடுத்தமைக்காக கொடான கொடி நன்றி ராஜா. உங்களோட பாதத்துல எங்களை தாழ்த்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உயரும் அப்பா. எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. எங்களை கழுவி சுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக நீர் அணைத்துக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்பாதத்தில் வைக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பு நிறைந்த இயேசு ராஜாவின் மூலம் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.